அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் சுப்ரத்னம். பேசுகிறேன் தாராபுரம் தான். இன்னைக்கு வந்து 2 பேருங்க. தாரணி, ஆதிகேசன். ஸ்கூல் லைஃப்ங்கிறது முழுக்க முழுக்க வந்து விவேகம் ஸ்கூல் தான். ஏன்னா குழந்தைங்க வந்து நம்ம கூட இருக்கிற நேரத்தோட ஸ்கூலில் இருக்கிற நேரம் தான் வந்து அவங்களுக்கு அதிகம். பள்ளி படிப்பு முடிய வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிற டெய்லி 4 மணி நேரம் அப்படின்னா ஸ்கூலில் இருக்கிற நேரம் வந்து 9 மணி நேரம். கிட்டத்தட்ட அவங்க வாழ்க்கையில் பள்ளி வாழ்க்கையில் வந்து ஒரு 80 விழுக்காடு வந்து ஹேண்டில் பண்ணுறது, பார்க்குறது, போகிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் தான். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ்க்கு அடுத்தபடியான கேர் எடுத்துக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறவங்க வந்து பள்ளிக்கூடம். அதில் வந்து நல்ல நான் எதிர்பார்த்த அளவுக்கு உண்டான நல்லதொரு வாய்ப்பு அமைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் 2 குழந்தைகளுக்கும் பார்த்திங்க அப்படின்னா விவேகம் ஸ்கூல் தான். 2 பேரும் நல்லா நான் எதிர்பார்த்தோட நல்லபடியாக படித்தாங்க. அதே மாதிரி ஆதி பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா டைமில் வந்து சிபிஎஸ்சியில் படித்தான். 2024 ஃபர்ஸ்ட் அவுட்டு. அவனுக்கு முதல்ல இருந்தே தேர்ட் வந்து அவனை விவேகம் ஸ்கூலில் சேர்த்துலேருந்து அவனோட எய்ம் டார்கெட் பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் தான். விவசாய படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு தான். அவன் நல்ல மார்க் எடுத்து அவன் எதிர்பார்த்த மாதிரி இப்போ பெரிய உலகம் டிஎன்ஐ பெரிய உலகத்தில் வந்து ஹார்டிகல்ச்சர் 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. வந்து விவேக ஸ்கூலில் வந்து கொண்டு வந்து அந்த ஸ்டேஜ் ஹீரோ வேறு எதுவுமே இருக்கிறதில்ல. அதே மாதிரி ஆங்கில அறிவு, 2வது வந்து மேடை பயம் இல்லாமல் எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவங்களோட திறமை வெளிக்கொணரக்கூடிய பேச்சுக்கள், சபைக்கு ஏற்றவாறு சபை நாகரிகத்தோடு பேசக்கூடிய வல்லமை வந்து அவங்களுக்கு இருக்குது. எந்த இடத்தையும் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அந்த பக்கம் இருக்குது. ஆஸ் அ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக வந்து மேடை ஏறி பேசுனது வந்து உங்கள் ஸ்கூல் நல்ல ஸ்கூல்மா. நான் போனதே எனக்கு கிடைச்ச பெருமை தான். அவங்க துறை தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் நல்ல ஸ்கூல், நல்லா படிக்க வச்சுருக்கீங்க, பயம் இல்லாமல் அளவுக்கு எங்களுக்கே பயமாக இருந்தது, இந்தளவுக்கு பண்ணுவாங்களான்ட்டு ஒரு யோசனை இருந்தால் சிறப்பாக பண்ணாங்கன்னு பாராட்டினாங்க. சிரமமான சூழ்நிலை வந்து எதுக்குனது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்கூல். இந்த இடத்துலையும் வந்து ஒரு தவறு இருக்குதுன்னு சுட்டி காட்டுறப்ப வந்து அதை வந்து அவங்க தட்டி கழிச்சதோ இல்லை அதை நியாயப்படுத்தினதோ இல்லை இது வரைக்கும் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு. எந்த ஒரு பெற்றோர் ஆசிரியர் சங்க சந்திப்புலையும் வந்து நான் போய் இது வரைக்கும் பேச முடியாது. உங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கணும், இதுதான் நான் எதுவும் பேச கிடையாது. வந்து நான் அது என்னோடய ஸ்கூல், என்னோடய குழந்தை படிக்குது, என்னோடய ஸ்கூல் அந்த இதுதான் இருந்தது. அடுத்த தலைமுறையில் வந்து 4 குடும்பத்துலேயுமே முதல் குடும்பத்தில் வந்து 2 இன்ஜினியர், அடுத்த குடும்பத்தில் வந்து டாக்டர் நம்ம பக்கத்துலேயே இருக்காங்க. வீரசங்கர்னு போட்டு விவேகம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான். காயத்ரி இன்ஜினியர், அதுக்கடுத்து அண்ணங்க பசங்க 2 பேர், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் இன்ஜினியர், அடுத்து என் குழந்தைங்க. இவங்க எல்லாமே வந்து இந்த 8 பேர்த்தில் வந்து ஒரு 3 பேர் வந்து கிரீனிங்கில் சைன் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா படிக்காத ஒரு குடும்பத்திலேருந்து பச்சைங்களை கையில் போடுறதுக்கு வந்திருக்காங்கன்னா அது காரணம் வந்து விவேகம் ஸ்கூல் தான். ரொம்ப நன்றி. இதே எனக்கு வந்து கடவுள் கொடுத்த வாய்ப்பாக தான் நல்லதுற வாய்ப்புக்கு நன்றி.